أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேத வார்த்தையாகிய திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல், நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்கள் எல்லாம் மகா கெட்டது, மார்க்கத்தில் நூதன அனுஷ்டானங்களை உண்டாக்குவது, அந்நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நாளை மறுமை நாளிலே சுட்டரிக்கும் நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்ற இச்செய்தியை அல்லாஹுடைய இல்லமாகிய இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஜும்ஆவுடைய தினத்தை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய தலைப்பாக நாம் தேர்ந்தெடுத்திருப்பது மறுமையில் நஷ்டமடைவதை அஞ்சிக் கொள்வோம் என்ற தலைப்பு இன்றைய சன்மார்க்கத்தினுடைய தலைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நாளை மறுமை நாளில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுதும் நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நிமிடமும் எம்மை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய எல்லா கால பகுதியிலும் அவன் விரும்பாத ஒரு செயல் என்ன என்றால், நஷ்டம் அடைவதை எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான். வியாபாரத்தில், வாழ்க்கையில், எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் நஷ்டம் அடைந்து கொள்வதை எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு வழியாக ஆக்கிக் கொள்ள மாட்டான். இது உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிதர்சனம்.
ஒரு வியாபாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் என்றிருந்தால் அந்த வியாபாரத்தில் எவ்வாறு லாபங்களை ஈட்டலாம், அந்த லாபங்களை ஈட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் என்ற சிந்தனையை ஒவ்வொரு வியாபாரிகளும் சிந்தித்து வைத்திருக்கக்கூடிய, அந்த வழிகளை தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் நாம் சற்று கவனமற்று இருக்கிறோமோ என்ற நிலையில் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொட்டு பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், எம்முடைய அன்றாட செயற்பாடுகள், இபாதத்துகளில் நாங்கள் காட்டக்கூடிய ஆர்வங்கள், நாங்கள் செய்யக்கூடிய உலகத்தில் செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் எல்லாம் நாம் நஷ்டத்தினுடைய வழிகளை தாம் தேடி செல்கிறோமா என்ற கேள்விக்கு விடை காணாத நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பொறுத்தவரைக்கும் அதை யாராவது ஒருத்தர் மூலமாக ஈடு செய்ய முடியும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால், தான் ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய நண்பர் அதற்கு உதவியாக வந்து நிற்பார். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நஷ்டத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், அதனை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்று பொறுப்பெடுக்கக்கூடிய நிலையில் யாராவது ஒருத்தர் வருவார்கள். இது உலகத்தில் எங்களுடைய நஷ்டங்களை பங்கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிலைமை. ஆனால் மறுமையில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்பது யாராலும் பங்கெடுத்துக் கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் அந்த மறுமை நாள் என்பது. யாராலும் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. உலகத்திலே தன்னுடைய மகன் நஷ்டம் அடைந்து விட்டால் அந்த தாய் சொல்லுவாள், என்னிடம் இவ்வளவு பணம் தான் இருக்கிறது, இதற்கு மேல ஒரு ரூபாயும் இல்லை, நாளை சாப்பிட்டாலும் பரவாயில்லை, இதை கொண்டு உன்னுடைய நஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொள் என்று தாயுடைய பாசம் ஒரு பக்கம், நண்பருடைய பாசம் ஒரு பக்கம், சகோதரனுடைய பாசம் ஒரு பக்கம். இந்த பாசங்கள் எல்லாம் அன்பெல்லாம் சேர்ந்து உலகத்தினுடைய நஷ்டங்களை, கடன்களை, இன்பங்களை நிவர்த்தி செய்ய முடியலாம். ஆனால் மறுமையில் நாம் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு பாராட்டி அன்பை கொட்டி தந்த எம்முடைய தந்தைமார்கள் கூட, எம்முடைய தாய்கள் கூட யாரும் அந்த நேரத்தில் எமக்கு நஷ்டத்தை ஈடு கொடுப்பதற்காக வேண்டி எமக்கு முன்னால் வரமாட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் மறுமையினுடைய நிலை. நாம் உலகத்தில் எதனை விதைக்கின்றோமோ அந்த விதையை நாங்கள் மறுமையிலே அறுவடை செய்ய போகிறோம். அந்த அறுவடையில் ஏற்படக்கூடிய நட்டங்களை நாங்கள் தான் பங்கெடுக்க வேண்டும். அந்த அறுவடையில் ஏற்படக்கூடிய லாபத்தினூடாக நாங்கள் தான் நன்மை அடைய போகிறோம். அதனால் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தை சொல்லுகின்ற பொழுது, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அஸல்தும் ஃபலஹா, நீங்கள் நல்லறங்கள் செய்தால், நன்மையான காரியங்களில் ஈடுபட்டால் அதனுடைய பலனை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். உலகத்தில் நீங்கள் பாவம் செய்தால், பாவமான காரியத்தில் ஈடுபட்டால் அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் தான் அடைய இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பனி இஸ்ராயிலை சுட்டிக்காட்டுகிறான். மரணிப்பதற்கு முன்னால் ஒருவருடைய மரணம் தொண்டை குழி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அவருக்கு யாராலும் உதவி செய்ய நிலைக்கு வரமாட்டார்கள். இப்படியாக இருக்கின்ற நிலைமையில் மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி சூரத்துல் மஆரிஜில இவ்வாறு சொல்லி காண்பிக்கிறான். எப்படி? ஃபமா தன்ஃபஉ ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், அந்த மறுமை நாளிலே ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்து யாராலும் தர முடியாது, யாராலையும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, யாராலும் பரிந்துரை செய்ய முடியாது. எவர் பரிந்துரை செய்தாலும் அந்த மறுமை நாளிலே யாருடைய பரிந்துரையும்
ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பிரயோஜனம் அளிக்காது என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அந்த மறுமை நாளிலே நான் நஷ்டவாளிகள் நரகவாதி என்று நமக்கு சீல் கொத்தப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஷஃபாஅத் செய்வார், பரிந்துரையாக பேசுவார் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் அந்த இடத்துல யாராலும் பரிந்துரை செய்ய முடியாது, அந்த பரிந்துரை பயனளிக்காது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையினுடைய நிகழ்வை பற்றி சொல்கிறான். இந்த நேரத்தில் அந்த பாவி எப்படியாவது இந்த நஷ்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பான், எப்படியாவது இந்த நஷ்டத்தை ஈடு பண்ண வேண்டும் என்று நினைப்பான். மறுமையிலே நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவன் இந்த நஷ்டத்தை எவ்வாறு ஈடு செய்யலாம் என்று தேடுவான். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எப்படி தெரியுமா? மறுமையில எல்லோரும் எழுப்பப்பட்டிருப்பார்கள். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு நண்பர்களும் இன்னொரு நண்பரை பற்றி விசாரிக்க மாட்டார். இந்த உலகத்திலே நாங்கள் நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுதும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பர் இருப்பார். ஏதாவது ஒரு விசாரணை செய்து நம்முடைய மனதுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை கூட சொல்வதற்குரிய ஒரு நண்பர் கூட இருப்பார். ஆனால் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆறுதலாக இருந்த நண்பர் கூட நாளை மறுமையிலே உங்களுக்கு உங்களை பற்றி எந்த விசாரணையும் செய்ய மாட்டார் என்ற நிலையை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறான், யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஒருவருக்கொருவர் காண்பிப்பான். யாருக்கு என்ன நிலைமை என்பதை காண்பிப்பான், யாரு எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை காண்பிப்பான். அந்த இடத்திலே அவர்கள் உறவினர்கள் இருப்பார்கள், உறவினுடைய நிலைமைகள் அவர்கள் பார்ப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், நண்பனுடைய நிலைமையை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த பாவி இது எல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ் தஆலா காண்பிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி وصاحبته واخيه وفصيلته التي تؤويه ومن في الارض جميعا ثم ينجي. அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். இந்த பாவி தன்னுடைய பாவத்திற்கு ஈடாக, தன்னுடைய பாவத்தை ஈடு செய்வதற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை அதுக்கு ஈடாக வைப்பான். தன்னுடைய சந்ததிகளை அதற்கு ஈடாக வைப்பான். அது மாத்திரமா, அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய உறவினர்களையும் அந்த பாவத்திற்கு ஈடு கொடுத்து நான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்பா என்று அந்த பாவி கலந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை அங்கு நடக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? வஃபஸீலத்திஹி அல்லதி துவி. நமக்கு கஷ்டமெல்லாம் வந்த பொழுது நமக்கு ஆதரவாக இருந்தார்கள் குடும்பம், அந்த குடும்பத்தையாவது அவர்கள் ஒப்படைத்து விட்டு இந்த தண்டனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பாவி நினைப்பானாம். அதே தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமன் ஃபில் அர்லி ஜமீஆ. உலகத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ யாரையாவது ஒருவரை ஈடாக கொடுத்து விட்டு இந்த தண்டனையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் அவனது தப்பிக்க முடியாது என்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மிக பயங்கரமான ஒரு நிலை. மறுமையிலே எழுப்பாட்டப்பட்டு நஷ்டவாளி என்று சீல் குத்தப்பட்டதன் பின்னால் நம்முடைய குடும்பம் நமக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள், நம்முடைய மனைவி நமக்கு உதவியாக இருக்க மாட்டாள், நம்முடைய சகோதரர்கள் நமக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள். இதுதான் மறுமையினுடைய நிகழ்வு. அந்த நிலைக்கு அப்பால் அங்கே நாம் உலகத்திலே எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டும். உலகத்திலே நாங்கள் பாவம் செய்து, அட்டூழியங்கள் செய்து, அனாச்சாரமான முறையில் நாங்கள் வாழ்ந்து மரண நிலையில் அடைந்து விட்டால் அதே நிலையில் மறுமையிலே நஷ்டவாளியாகத்தான் நாங்கள் எழுப்பப்படுவோம். அந்த நஷ்டத்தை வேற எதையும் கொண்டு நாங்கள் ஈடுகொடுக்க முடியாது. உலகத்திலே நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு வழிகள் இருந்தாலும்
மறுமையில எவ்வித வழியும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே உறுதியாக கூறிவிட்டான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய ஆதரவை விட இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை ஈடு கொடுப்பதை விட மிகவும் பயங்கரமான ஒரு நிலைதான் மறுமையில் நஷ்டத்தை ஈடுபடுத்துவது. எனவே நாம் மரணிக்குவதற்கு முன்னால் நஷ்டவாளி என்ற நிலையில் நாம் மரணித்துவிடக் கூடாது. நஷ்டவாளி என்ற நிலையில் எம்முடைய உள்ளம் இந்த நிலையில் இருந்துவிடக் கூடாது. இதிலிருந்து எவ்வாறு மீண்டு விடலாம்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சுட்டி காண்பிக்கிறான். எப்படி தெரியுமா? இந்த செயல்களை செய்யக்கூடியவர் நஷ்டவாளிகள், இவர்கள் மறுமையிலே நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா விவரித்து கூறி காண்பிக்கிறான். அதிலே முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, நிராகரிப்பான நிலையில் மரணிப்பது, தூய இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறி செல்வது, இந்த மூன்று செயல்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து எம்மனை தூரமாக்கக்கூடிய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், வலகத் ஊஹிய வ இலல்லதீன மின் கப்லிக், நபியே உமக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கு நாம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே நாம் இணை கற்பிக்க கூடாது, தூய கொள்கையில் தான் பயணிக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்ற வேண்டும் என்ற நிலையில் தான் நாம் பள்ளிகளை தேடி எந்த இடத்தில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பள்ளிகள் இருக்கிறது அந்த இடத்தில் நாங்கள் கொண்டு போய் எங்களுடைய இபாதத்தை செய்வதற்கு நாங்கள் நினைக்கின்றோம். அதே நேரத்தில் எமக்கு எம்முடைய கொள்கையையும் என்னுடைய தூய இஸ்லாத்தையும் என்னுடைய ஈமானையும் நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் தெருவுக்கு தெரு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய பள்ளிகளை நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? நான் என்னுடைய ஈமான் எனக்கு தூய்மையாக இருக்க வேண்டும், இணை வைப்பில் நான் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் இப்படியான ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டிலே நாம் குர்ஆன் சுன்னாவை தூய்மையாக பின்பற்றக்கூடிய, இஸ்லாத்தை அதனுடைய களங்கம் இல்லாமல் தூய்மையாக பின்பற்றக்கூடிய நிறைய இடங்கள் நமக்கு வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்களே, தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் யாரும் பெரிய அளவுக்கு இணை வைப்பில் செல்வது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் எங்களுடைய செயற்பாடின் மூலமாகவும் நாம் இணை வைப்புள் எங்களை தவறாமலே எங்கள் அறியாமலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். சில நேரங்களில் அரசியலுடைய காலங்கள் ஏற்பட்டு விட்டால் கலா கதிர் என்ற அந்த அடிப்படையான ஈமானிய அந்த தூணை கூட நாங்கள் மறந்துவிட்டு எங்களை மீறி பேசக்கூடிய நிலையும் இந்த சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. கலா கதிர் என்பதை நாங்கள் மறந்துவிட்டு இது அல்லாஹ்வுடைய நியதி, ஆட்சியை கொடுப்பவன் ஆட்சியை பறிப்பவன் அல்லாஹ் என்று நாங்கள் நிலையில் இருந்து கொள்ளாமல் சில நேரங்களில் அரசியல் வட்டாரத்திற்குள் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை சாதாரண ஒரு மனிதன் மீது வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது கொள்கை பேசக்கூடிய, குர்ஆன் சுன்னாவில் பயணிக்கக்கூடிய எல்லாருடைய வாயிலிருந்தும் வரக்கூடிய ஒரு செய்திதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாம் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பாடுகின்ற பொழுதும், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, படைப்பாளன் அவருடைய படைப்பிடத்தை கொண்டு
படைப்பாளனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளும் வல்லமைகளும் படைப்பிடத்திற்கு இருக்கிறது என்று யாராவது நம்பினால் அவர் இணை வைத்து விட்டார். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யார் இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அந்த வாயிலை அப்படியே மூடி விட்டான். யாரும் அந்த வாயிலால் நுழைய முடியாது என்ற நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விட்டான். யாருக்கு? இணை கற்பிப்பவருக்கு, ஷிர்க் செய்யக்கூடியவர்களுக்கு. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஷிர்க் செய்வது கிடையாது தானே, நாங்கள் சிலைகள் வணங்குவது கிடையாது, மரணித்தவர்களிடம் கையேந்துவது கிடையாது, எங்கள் வீடுகளிலே இணை வைப்பை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளும் கிடையாது, இப்படியான நிலைத்தலை நான் இருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் பேசிக் கொள்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய வார்த்தைகளில் வரக்கூடிய வார்த்தைகள் கூட இணை வைப்புக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. தவக்குள் வைக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய தவக்குலை நாம் சில நேரங்களில் சாதாரண மனிதர் மீது வைத்து விடுகிறோம். இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய பண்பு. அந்த பண்புகளை நாம் எந்த ஒரு படைப்பினத்துக்கும் கொடுக்க முடியாது. இந்த நிலையில் நாங்கள் மரணிப்போமாக இருந்தால், இதிலே கவனமற்று செயற்படுவோமாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது பொழுது எமக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டுவிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, அதனால் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாறை பற்றி சொல்லுகின்ற பொழுது, லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்ற முதலாவது அறிவுரை என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது. நாம் சுவனம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய முதலாவது செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. இதனை எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் ஊடாக வழிகாட்டுகிறான். இதே நேரத்தில் நாம் நிராகரிப்பின் பக்கம் எப்படி செல்கிறோம் என்றால், குர்ஆன் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, ஏதாவது குடும்பத்துக்கு நிகழ்வு வருகிறது, அந்த நிகழ்வோ அந்த பிரச்சனையோ குர்ஆன் வசனத்திற்கும் சுன்னாவிற்கும் முரணாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று தெரியுமா? இது ஒரு தடவை தானே, நாம் செய்யக்கூடிய செயல்கள் குர்ஆனுடைய வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கின்ற பொழுதும் அந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்கின்றோம், ஒரு தடவை தானே செய்ய போகிறோம், ஆனால் நாங்கள் மற்றதை மறந்து விட்டோம். நாம் மறுப்பது குர்ஆனை, நாம் புறக்கணிப்பது குர்ஆனுடைய வசனத்தை, நாம் எதிர்த்திருப்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையை என்பதை மறந்து நாங்கள் நடந்து கொள்கின்றோம். திருமண வைபவங்கள் வந்துவிட்டால், திருமண நிகழ்வுகள் வந்துவிட்டால் அந்த நிலத்திலே ஒருவர் சொல்லுவார், இது செய்யக்கூடாது, இவ்வாறு இது குர்ஆனிலே தடை வந்திருக்கிறது என்று சொன்னால் கூட அந்த குர்ஆனுடைய வசனங்களை புறக்கணித்து நாம் நம்முடைய புத்திக்கப்பட்ட நிலையில் நாம் நம்முடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வசனத்தை நாங்கள் மறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஏவலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இப்படியான நிலையில் ஒரு மரணித்து விட்டால் அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கிவிடும். அதே நேரத்தில் பாருங்கள், உலக இன்பங்களுக்காக வேண்டி, உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காக வேண்டி மதம் மாறக்கூடிய நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இதை அனைத்து செயற்பாடுகளும் எமக்கு மரணம் வருவதற்கு மட்டும்தான். இந்த நிலையில் நாங்கள் மரணித்தோம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சம். இரண்டாவது செய்தியாக, மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதுதான் அர்ரியா, முகஸ்துதி என்று சொல்வார்கள். கடுமையாக எச்சரிக்கப்பட்டு வந்த ஒரு செயல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியார்களையும் விசாரித்து அவருடைய விசாரணைகளுக்கு ஏற்ப கூலிகளை வழங்கிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருவார்,
அவர் செய்த அமல்கள் எல்லாம் யாரோ பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, யாருடைய புகழாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெயரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இபாதத்துகளை செய்திருப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இத்ஹபு குந்தும் துராஊன ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே எந்த மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எந்த மனிதனுடைய பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எவர்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இபாதத் நல்லறங்கள் செய்தாயோ அவர்களிடம் போய் அதனுடைய கூலியை எதிர்பார்த்து என்று கேட்ட நேரத்தில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொல்லுவான், அந்த நேரத்திலே மறுமையிலே தீர்ப்பளிக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். தட்டு தடமாறி தெரிவார், யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலைமை. எனவே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத் யாருடைய பெயரையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடாது, எந்த ஒரு அந்தஸ்தையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது, உலகத்தினுடைய ஆசா பாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை ஒரு யுக்தியாக பயன்படுத்தி செய்யக்கூடாது. மக்கள் மன்றத்தில் நற்பெயரை பெற வேண்டும், அப்படி பெற்றால் தான் என்னுடைய காரியத்தை நான் சாதிக்க முடியும் என்ற நோக்கத்தோடு எந்த ஒரு இபாதத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்வோமாக இருந்தால் மறுமையிலே யாரு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இபாதத் செய்தோமோ அவர்களும் அல்லாஹ்விடத்திலே மன்றிட்டு தான் இருப்பார். அந்த நேரத்திலே அவரும் அல்லாஹ்விடத்திலே தான் கூலியை எதிர்பார்த்து இருப்பார். அந்த நேரத்தில் யாரு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இபாதத் செய்தோமோ அவரிடம் போய் அதற்கான கூலியை பெற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இவைகள் இரண்டும் அடிப்படையான அம்சம். நாம் அகீதாவை படித்துக் கொண்டும் சில நேரங்களில் தூய இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று நினைத்துக் கொண்டும் நாங்கள் விடக்கூடிய தவறுகளும் எங்களை மறுமையிலே நஷ்டத்தினுடைய அந்த வகையில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒருவர் நிறையவே தர்மம் செய்கிறார், நிறையவே அவர் நல்லறங்கள் செய்கிறார், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறார். இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஆனால் அவர் நிராகரிப்பின் பக்கம் இருக்கிறார். இப்படியானவருடைய நிலைமை என்ன என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை கேட்க நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யன்ஃபஉஹு, அது அவருக்கு எவ்வித பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. கோடிகளை கொட்டிக்கொண்டு அவர் ஊருக்கெல்லாம் தர்மம் செய்கிறார், உறவுகளை மதித்து நடக்கிறார், உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் சரியாக இல்லை என்றிருந்தால், அவருடைய ஈமானில் குஃபர் என்ற நிலைமை இருக்குமாக இருந்தால் அது எவ்வித பயனும் அற்றது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் இஸ்லாத்துக்கு மீண்டு வந்து தன்னுடைய பாவத்திற்காக அவர் பாவ மன்னிப்பு தேடவில்லையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய உள்ளத்தில் நிராகரிப்பு இருந்து கொண்டும் முனாஃபிக்தனமான பண்புகள் இருந்து கொண்டும் நாங்கள் எவ்வளவு கோடிகள் கொட்டி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் அதனால் எவ்வித பிரயோஜனம் அடைய முடியாது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்றும் இன்றைக்கு எம்மில் பலர் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்களை பாருங்கள்.
ஒரு தர்மம் கொடுத்து விட்டால் அதனை 5000 பேர் பார்க்க வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம். யாருக்காவது ஒருவர் உதவி செய்து விட்டால் அந்த உதவியை அடுத்தவர்களுக்கு பார்க்க வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம். அதன் மூலமாக நாங்கள் லைக் ஷியாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், இவ்வாறான ஒரு நிலைமை அதனை வாங்கக்கூடிய உள்ளம் எப்படி இருக்கும் சிந்தித்து பார்த்தோமா நாங்கள்? அந்த பணத்தை பெறக்கூடியவர், அந்த உதவிகளை பெறக்கூடியவர் சில நேரங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொண்டும் இந்த மன வருத்தத்தை தாங்கிக் கொண்டும் என் குடும்ப நிலையை போர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நிலையில் அவர் வாங்கி இருப்பார். ஆனால் அவருடைய மனம் புண்படும் வண்ணம், அவருடைய உள்ளத்தை நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் நாங்கள் நடந்து கொண்டால் அந்த சதகாக்கள் கூட எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டுவது கொண்டும் நோவினை ஏற்படுத்துவது கொண்டும் உங்களுடைய சதகாக்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம், இல்லாமல் ஆக்கிவிட வேண்டாம். அது யாருடைய பண்பு தெரியுமா? காபிர்களுடைய பண்பு. இன்றைக்கு பாருங்கள், நிராகரிப்பாளர்கள் ஒரு உதவியை செய்துவிட்டால் அதனை 1000 பேருக்கு படம் போட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்-நாஸி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির. இம்மை மறுமையை பற்றி நம்பாத ஒருவன், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒருவருடைய நிலையை கொண்டுதான் இது. எனவே விசுவாசம் கொண்ட நீங்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நீங்கள் இவ்வாறான வேலைகளில் இறங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கிறான். அதற்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறையின் மீது மண்கள் மூடி இருக்கிறது. மூடி இருக்கின்ற அந்த மண்ணின் மீது மழை பொழிகிறது. மழை பொழிந்ததன் பின்னால் அந்த பாறை கழுவப்பட்டு எந்த ஒரு மண்ணும் இல்லாமல் போகின்ற நிலைமையில்தான் இந்த உதாரணம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் காண்பிக்கிறான். எனவே நாம் கோடிகளை கொட்டி செலவழித்தாலும் அதை கொண்டு ஒருவருடைய மனம் புண்படுமாக இருந்தால், அதை அடுத்தவர்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக அவருடைய உள்ளத்தை பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த நன்மையை நாங்கள் பூரணமாக அடைந்து கொள்ள முடியாது, அது அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இதையெல்லாம் இவ்வாறெல்லாம் நான் நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்துக்கு வந்ததன் பின்னால் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னெச்சரிக்கையாகவே சொல்லி காண்பிக்கிறான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு பெண்ணை பற்றி கேட்கிறார்கள். அந்த பெண் யார் தெரியுமா? எந்த நேரமும் தொழக்கூடியவள், அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவள், சதகாக்களை அதிகமாக செய்யக்கூடியவள். ஆனால் அண்டை வீட்டாருடன் அவர் கடுமையாக நடந்து கொள்கிறாள். அண்டை வீட்டாருடன் அவர் நோவினை செய்கிறாள். இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் 2 வார்த்தைகளில் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். என்ன தீர்ப்பு? ஹுவ ஃபின்னார் வஹிய ஃபின்னார், அவள் நரகவாதி என்று சொல்லிவிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுதிருக்கிறாள், தொழுது ஒருவர் முஸ்லிமாக இருப்பால், முஃமினா இருந்த நிலையில் தான் அவர் தொழுதிருக்கிறாள், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவன் தான் சதகாவை கொடுத்திருக்கிறாள், நோன்பை நோற்றிருக்கிறாள். வஹிய ஃபின்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிக்கிறார்கள், அவர் நரகவாதி என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பெண்ணை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் குறைவாகவே தொழுகிறாள், முடியுமான வரைக்கும் சதக்கா செய்கிறாள், முடியுமான வரைக்கும் குறைவான நிலையில் அவர் நோன்பு நோக்கிறாள். அதே நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வெண்ணெயை, ஒரு சீஸை அவர் குறைவாகவே சதக்கா கொடுக்கிறாள். ஆனால் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறாள். இவளுடைய நிலைமை என்ன என்று கேட்ட நேரத்தில் வஹிய ஃபில் ஜன்னah, ரசூலுல்லாஹ் 2 வார்த்தை தீர்ப்பு சொன்னார்கள், அவள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நஷ்டம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறோம் என்றிருந்தால் மறுமையிலே நாங்கள் நரகவாதி லிஸ்டிலே சேர்க்கப்படுவோம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அண்டை வீட்டாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் நீ சரியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிலையிலும் நீ சரியாக நடந்து கொண்டால் மாத்திரம்தான் சுவனத்தில் நஷ்டவாளுடைய பட்டியல் நீ ஆக முடியாது என்ற செய்தியை இந்த செய்தியினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இறுதியாக 2 ஹதீஸ்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் பிரபலியமான ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு நாங்கள் பயன்படுத்துகிற விதம் குறைவு. மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், முஃப்லிஸ் என்பவர் யாரிடத்தில் தீனாரும் திர்ஹமும் இல்லையோ அவர்தான் முஃப்லிஸ் என்று சஹாபாக்கள் விளங்கிய விளக்கத்தை ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அல் முஃப்லிசு ஃபீனா, எங்களிடத்தில் முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே தொழுகை, நிறைய தொழுகையுடைய நன்மையில் வந்திருப்பார், நிறைய ஜக்காத் கொடுத்த நன்மைகளோடு வந்திருப்பார், நிறைய நோன்பு நோட்டு நன்மை மலைகளோடு வந்திருப்பார். அல்லாஹு தஆலா அவர் எடுத்து விசாரிப்பான். விசாரிக்கின்ற பொழுதோ ஒரு மனிதர் ஓடோடி வருவார். யா அல்லாஹ், இவன் எனக்கு ஏசுனான் யா அல்லாஹ். சாதாரணமாக ஏசுனதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை மலைகளோடு வந்தவரிடமிருந்து நன்மைகளை எடுத்து அல்லாஹ் தஆலா போட்டு விடுவான். யாரை பற்றி புறம் பேசினால் அந்த புறம் பேசப்பட்ட நிலைக்குரிய நன்மை இவருடைய நன்மையிலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். யாருக்காவது அநியாயமாக அடித்தால் அந்த நன்மைகளை எடுத்து அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். யாருடைய இரத்தத்தையாவது நாங்கள் ஓட்டினால் எங்களுடைய நன்மைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். யாருக்காவது நாங்கள் யாருடைய சொத்தையாவது நாங்கள் அநியாய முறையில் அபகரித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் சம்பாதித்த நன்மை மலைகளோடு வந்த நிலையில் இருந்தாலும் எங்களுடைய நன்மைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். இறுதியில் எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? நன்மை மலைகளோடு வந்தவருக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் வெறுமனே இருப்பார். அதுவும் முடியாது, திரும்பவும் ஓடி வருவார்கள். அவர்களிடத்தில் உள்ள பாவங்களை எடுத்து இவரிடம் கொடுத்து விட்டு சும்மா பிரிக பின்னார். பிறகு அல்லாஹ் தஆலா நரகத்தை வீசி விடுவான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் நேர்மையாக உண்மையாகவும் இருக்க வேண்டும். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் உரிமையிலும் நேர்மையும் உண்மையும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் நடந்து கொண்டால் மாத்திரம்தான் மறுமையிலே நஷ்டவாளுடைய பட்டியலில் நாங்கள் ஆக மாட்டோம். வெறுமனே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நாங்கள் நேராக இருக்கிறோம், மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளில் நாங்கள் தவறிழைக்கிறோம் என்றிருந்தால் நாங்கள் நரகத்துக்கு போவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் குறைவாகவும் அல்லாஹ்வுக்கு நடக்க வேண்டிய நிலத்தில் நாங்கள் நேர்மையற்ற நிலையிலும் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் அவனுடைய உரிமையில் மதிக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்தால் சில வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னித்து அவன் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்றிலிருந்து நாங்கள் சிந்திப்போம். யாருக்காவது ஏசி இருந்தால், யாருக்காவது நாங்கள் அநியாயமான ஒரு சொத்தை நாங்கள் அபகரித்திருந்தால் அவரிடம் போய் உண்மையை சொல்லி என்னை மன்னித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்பதனால் எங்களுக்கு எந்த ஒன்றும் குறைந்து போவது கிடையாது. நாங்கள் மரணித்ததுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் யாரும் உதவிக்கு இல்லாத நிலையில் எங்களுடைய நன்மைகளை எடுத்து விட்டால் சிந்தித்து பாருங்கள், அந்த நஷ்டத்தை யாராவது ஈடு செய்ய முடியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகவாசிகள் நரகத்திலே போடப்பட்டதன் பின்னால் அலம் யஅம்மிருக்கும் வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைர அல்லதி குன்னா நஅமல்,
யா அல்லாஹ், அந்த நரகத்தில் உள்ள அந்த நரகவாசிகள் கூச்சலிட்டு கத்துவார்கள். கத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைர அல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், இந்த வேதனை எங்களுக்கு தாங்க முடியாது யா அல்லாஹ், ஒரு வாய்ப்பு தா யா அல்லாஹ், நாங்கள் முன்னால் இருந்த நிலைமையில் அல்லாமல் உன்னிடத்திலே நான் தூய்மையான நிலையில் நன்மைகளை அதிகம் செய்து மீண்டு வருகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் சந்தர்ப்பம் கேட்பார்கள். உலகத்திலே நாங்கள் நஷ்டங்களை ஈடு செய்வது போன்று மறுமையிலே நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், என்ன தெரியுமா? அலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅக்கும் நதீர். நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம், நீங்கள் தவறான நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்திலே வந்தார்கள். நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உபதேசத்தை கேட்கக்கூடிய ஒருவன் அந்த உபதேசத்தை கேட்டு திருந்தக்கூடிய ஒரு கால அவகாசத்தை நாம் உமக்கு அளிக்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். நீ தவறாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் வஜாஅக்கும் நதீர், உன்னை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அந்த நேரத்தில் கூட நீ திருந்தவில்லையே, நீ மாறவில்லையே, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லையே, நீ அடியார்களுக்கு செய்த அந்த துரோகத்தை நீ அவரிடம் போய் மன்னிப்பு கேட்கவில்லையே என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே படம் போட்டு காட்டுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், ஃபதூகு, நரகத்தை நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள். ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர், அநியாயக்காரர்களுக்கு எவ்வித உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் செய்யக்கூடிய நஷ்டங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஈடு கொடுக்கலாம். ஆனால் மறுமையில் நாங்கள் நஷ்டம் அடைந்து விட்டால் அதற்கு அடுத்த கட்ட வாழ்க்கை என்பது ஒன்று கிடையாது. அதற்கு அடுத்த கட்ட வாழ்க்கை ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம். எனவே இதனை சிந்தித்து நாம் மறுமைக்காக வேண்டி சம்பாதிப்போம். மறுமையினுடைய நஷ்டத்தை ஈடுபடுவதற்காக வேண்டி உலகத்திலே அதிகம் அதிகம் நன்மை செய்வோம். அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களில் நாங்கள் விடுபடுவோம். அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களில் நாங்கள் விடுபடுவோம். அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நாங்கள் அவருடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய விடயத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.